வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் 60,000 கோடி ஊழல் அதிரடி கைது அமலாக்கத்துறை. 60,000 கோடி ஊழல் யார் செய்தது? யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி? இல்லை உண்மையிலேயே இது நடந்ததா? இல்லை பொய்யான வதந்திகள் பரப்புகிறாங்களா? ஸோ இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை தான் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன்பு 60,000 கோடி மோசடி வழக்கில் கைதாகியிருக்கிறார் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த பெரும் புள்ளி, முக்கிய புள்ளின்னு கூட சொல்லலாம். யார் இந்த 60,000 கோடி ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க வேறு யாரும் இல்லைங்க, அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் வீட்டில்தான் இந்த 60,000 கோடி கருப்பு பணம் பதுக்கி வைத்திருந்தது. அமலாக்கத்துறைக்கு பார்த்திங்கன்னா ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவல் கிடைத்த உடனேயே அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க அமலாக்கத்துறை. ஸோ இந்த 60,000 கோடி ஊழல் கருப்பு பணம், அது மட்டும் இல்லாமல் பல டாக்குமெண்ட்டுகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் சிக்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை பார்த்திங்கனாக்கா அவரை அதிரடி கைது செய்து அவரை அமலாக்கத்துறை பார்த்திங்கனாக்கா புழல் சிறையில் அடைக்கப் போகிறதாகவும் சற்று முன்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வதந்திகளா இல்லை உண்மை நிலவரமானு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது இது பார்த்திங்கனாக்கா 80% பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கிறது. கண்டிப்பாக அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடந்திருக்கிறது. அதில் 60,000 கோடி கருப்பு பணமும் எடுத்திருக்கிறார்கள் என்று உறுதியும் படுத்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் உறுதி. ஆனால் இன்னும் புழல் சிறையில் அடைக்கப்படவில்லை என்பது மட்டும் இன்னும் பொய்யான தகவலாகவே இருக்கிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் என்ன ஆகுவார், இல்லை விடுதலை செய்யப்படுவாரா, இல்லை அது கரெக்டான பணமா, ஏதாவது பார்த்திங்கன்னா வெள்ளை பணமா, இல்லை கருப்பு பணமா, இல்லை ஊழல் செய்யாத பணமான்றதை அவர் உறுதிப்படுத்திட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையிடம் இன்னும் பல அதிசயங்கள், அற்புதங்கள் நடைபெற உள்ளது. அது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பல அமைச்சர்கள் எங்களிடம் சிக்குவார்கள் என்றும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த வலையில் சிக்கி வருகிறார்கள் என்று. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.